வனஜா, அக்கா இங்க வா. தட்டை எடுத்துட்டு போய் சாமி பாதத்துல வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா. சரிங்க அக்கா. தின்னி முட்டை ஏடி தட்டுல விழுற மாதிரி இருக்குன்னு சொல்ல வேண்டியதானடி, ஏடி தட்டி விட்ட? இல்லத்த கீழே விழுற மாதிரி இருந்துச்சு, அதான். வாயில சொல்றதுக்கு என்னடி? நீ ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? குடு. குடு. வனஜா, அக்கா அது பார்வதி கிட்டயே இருக்கட்டும். இந்த நிச்சயதார்த்தத்துல நானா கொடுக்காம எல்லாரும் முன்னாடி இந்த பூ உனக்கு கிடைக்கும். அப்படி நாளைக்கு இந்த பூ உன் கைக்கு வந்து சேர்ந்துச்சுன்னா நீயும் நானும் தான் ஒன்னா சேர போறோம்னு நீயே தெரிஞ்சுக்கலாம். அக்கா அது நம்ம வீட்டு மருமகளுக்காக வாங்கினதுக்கா? எதுவும் பேச வேண்டாம். தவறுன தட்டு மித்ராவுக்கு வேண்டாம். பார்வதிக்கு கிடைச்ச தட்ட அவளே எடுத்துக்கிட்டோம். நீ அந்த தட்டை தேவகி கிட்ட கொடுத்துட்டு அந்த தட்டை நீ வாங்கிக்கோ. கொடுங்க. இந்தாங்கம்மா. அந்த பூவை கொடுங்க. வனஜா, சொன்னது புரியலையா? பூவையும் சேர்த்துதான் சொன்னேன். அந்த பூ அந்த தட்டிலேயே இருக்கட்டும். அத்தை, மித்ராக்காவுக்கு குண்டு மல்லின்னா ரொம்ப பிடிக்கும். அதையாவது எடுத்துக்கிட்டுமே. வேண்டாம். நான் இத அப்பவே கவனிச்சேன். அந்த குண்டுமல்லி காத்துல பறந்த அப்பவே பார்வதி தட்டுக்கு தான் போச்சு. அதனால அது அங்கேயே இருக்கட்டும். தலை எழுத்து. போங்க, சீக்கிரமா போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. சாமி, இது அம்மன் பாதத்துல வச்சு கொடுங்க. சரிம்மா, கொடுங்க. அஸ்ய யஜமானஸ்ய சகுடும்பஸ்ய க்ஷேமஸ்தைரிய வீரிய விஜயாயுः ஆரோக்யைஸ்வர்யாணாம் அஷ்டோத்திரபூதாம் சத்யகரிஷ்யே. शतमानं भवति तदाय पुरुषतेन्द्रिये आयुषेवेन्द्रिये प्रतिष्ठति धनं धान्यं वसुं बहुपुत्रलाभं तदसंवत्सरं दीर्घमायुः
போங்க. போ மித்ரா, ரெடி ஆயிட்டு வா. சரிங்க ஆண்டி. மாமா நினைச்ச மாதிரி பூ அக்காவுக்கே பிடிச்சு. ஷாம் சார், இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க, சும்மா கொண்டாடுங்க. தேங்க்ஸ்டா. அக்கா அக்கா ஸ்வீட் எடுத்துக்கோங்கக்கா. இவ்வளவா? எடுத்துக்கோங்கக்கா. தேங்க்யூ கணேசா. ம். ஆ அந்த குண்டுமல்லி பூவை மட்டும் உனக்கு வந்து சேர நான் விடவே மாட்டேன். அம்மா, பொண்ணுங்கெல்லாம் வந்தாச்சு. நிச்சயதார்த்த பத்திரிகையை வாசிச்சிடலாமா? வாசிங்க. தெய்வத்திரு ஆதிக்கடவூர் ஜமீன் ராஜசேகர பூபதி வள்ளியம்மை பௌத்திரனும் திருமதி ஆதிக்கடவூர் அகிலாண்டேஸ்வரி புருஷோத்தமன் தம்பதியரின் மூத்த மகன் செல்வன் ஆதிக்கடவூர் ஆதித்யாவிற்கும், திருச்சி பொன்மலை நகர் தெய்வத்திரு வேதாச்சலம் ருக்மணி அம்மாள் பேத்தியும் உயர்திரு மும்பை அருணாச்சலம் கௌரி தம்பதியரின் ஒரே மகளுமான செல்வி மித்ராவிற்கும், சேலம் மாவட்டம் பாப்பாரப்பட்டி கிராமம் தெய்வத்திரு ரங்கசாமி பாப்பாயம்மாள் பேத்தியும், திரு சுந்தரம் தெய்வத்திரு சாவித்திரி தம்பதியரின் மகளுமான செல்வி பார்வதிக்கும், ஈரோடு மாவட்டம் விளக்கேத்தி கிராமம் தெய்வத்திரு பழனிசாமி லட்சுமி அம்மாள் பேரனும், திரு கிருஷ்ணன் தேவகி தம்பதியரின் ஒரே மகன் செல்வன் பாலாவிற்கும் எதிர்வரும் பௌர்ணமி என்று திருமணம் செய்வதாக முடிவு செய்து இரண்டு குடும்பத்தாரும் ஒப்புக்கொண்ட நிச்சயதார்த்த ஒப்பந்த பத்திரிகை. சுபம் சுபம். அம்மா, இந்த தட்டை எடுத்துட்டு நீங்களும் ஐயாவும் எழுந்து இப்படி சேர்ந்து நில்லுங்கோ. நீங்க ரெண்டு பேரும் தட்டை எடுத்துட்டு இவா மாதிரி சேர்ந்து நில்லுங்கோ. ரெண்டு பேரும் தட்டை மாத்திக்கோங்கம்மா. பாருங்க, இப்ப நீங்களும் உங்க சம்பந்தியும் எந்திரிச்சு நின்னு இதே மாதிரி தட்டை மாத்திக்குங்க. அடுத்தது பொண்ணு மாப்பிள்ள மாலையை மாத்திக்குங்க. அக்கா
ஆதி. ஆதி, மித்ரா, முதல்ல மாலையை மாத்திக்கலாம். அடுத்தது பார்வதி, பாலா மாலையை மாத்திக்கலாம். தேங்க்யூ ஐஷு. மனசுல நினைச்சிட்டு இருக்கிற நீ கொஞ்சம் கூட வருத்தமோ தயக்கமோ இல்லாம எப்படி மித்ரா கழுத்துல மாலை போட முடிஞ்சுச்சு? நான் எங்க மித்ரா கழுத்துல மாலை போட்டேன்? நான் மாலை போடும்போது மித்ரா முகம் எனக்கு தெரியல. என் பார்வதி தான் எனக்கு தெரிஞ்சா. நான் பார்வதி நினைச்சுதான் மாலை போட்டேன். இவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்க? எனக்கு புரிஞ்சு போச்சு. நீ பார்வதி நினைச்சு மாலை போட்ட மாதிரி பார்வதிக்கும் பாலா மகன் தெரிஞ்சிருக்காது. பார்வதி ஒன்னு நினைச்சுதான் பாலாவுக்கு மாலையை போட்டிருக்கோம். நடக்கட்டும் நடக்கட்டும். ஆண்டி, என்னாச்சு? ஆதி மித்ராவை நினைச்சு மாலை போடல, பார்வதியை நினைச்சுதான் மாலை போட்டிருக்காரு. எப்படி சொல்ற? ஆமா ஆண்டி, மித்ரா கழுத்துல இருக்க மாலையை சரி பண்ண போனேன்னா அப்போ ஷியாமும் ஆதியும் பேசிக்கிட்டதை கேட்டேன். பார்வதி கூட பாலாவை நினைச்சு மாலை போடல, பார்வதியும் பாலாவை ஆதியா நினைச்சுதான் போட்டிருக்கா. தெரியும், இந்த சமையல்காரி கைகாரி கண்டிப்பா அப்படிதான் பண்ணிருப்பா. இருக்கட்டும், இந்த கல்யாணம் நல்லபடியா முடியட்டும், அவளுக்கு வச்சுக்கிறேன். சரிம்மா, மாலை மாத்தின்ற 2 ஜோடிகளும் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. சதமானம் பக்தி சதாயத் புருஷத் சதேந்திரியாயத் சேவேந்திரியே பிரதிஷ்டதி. பார்வதி, கண்ணுக்கு தெரியாத தெய்வத்தை எங்க இருந்தும் எந்த திசையில இருந்தும் கும்பிடலாம். ஆனா கண்ணுக்கு எதிரில இருக்கிற, நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடமாடிக்கிட்டு இருக்கிற தெய்வம், நம்மள வாழ வைக்கிற தெய்வம் நம்ம அம்மாதாம்மா.
நாடகத்தை ஆரம்பிச்சிட்டான். அம்மா கிட்டயும் ஐயா கிட்டயும் ஆரம்பிச்சிட்டான். நீங்க 2 பேரும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. சரிப்பா. நெல்லு பார்வதி, நீ வர வேண்டாம், நாங்க வரோம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. மிஸ்டர் அருணாச்சலம், இங்க நடக்கிறதையெல்லாம் யாருக்கு லைவ் பண்ணிட்டு இருக்கீங்க? அது வந்து அது யாருக்கு லைவ் பண்ணிட்டு இருந்தீங்க? அது வந்து ஆண்டி, என் ஃப்ரெண்ட் ஒருத்தி ஃபாரின்ல இருக்கா. அவ உங்களோட ரொம்ப பெரிய ஃபேன். நம்ம கல்ச்சர் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். நிச்சயதார்த்த சடங்கெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டா. அதான் நான் டாட் கிட்ட சொல்லி லைவ் பண்ண சொன்னேன். ஆமா மேடம். அப்படியா? ஆமா ஆண்டி. உன் ஃபாரின் ஃப்ரெண்டுக்கு கால் போடு, நானே பேசுறேன். ஐயோ, இந்த நந்தினி தான் ஆறும தங்கச்சி நிச்சயதார்த்தத்தை லைவ்ல பாத்திருப்பா. அகிலா கிட்ட வசமா மாட்டினா. இவளுகளோட கூட்டு வச்சு நான் படுற பாடு இருக்கு.